அறிவியல் ஆசிரியரின் பெயர் திருமதி ஈஸ்வரி. இன்று நான் உராய்வு உந்து விசையை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொள்ள போறேன். இப்ப நம்ம இந்த ஆய்வுடைய சிக்கலை பார்த்திடலாம். சிக்கல் என்றால் பிரச்சனை என்று பொருள்படும். வாங்க பார்க்கலாம். சிக்கல்: எந்த மேற்பரப்பில் விளையாட்டு வண்டி விரைவாக சென்றடையும்? அதாவது இங்கு இரண்டு மேற்பரப்புகள் இருக்கு. ஒன்று மணல் மேற்பரப்பு, இன்னொன்று ஆடி மேற்பரப்பு. இந்த இரண்டு மேற்பரப்புல எந்த விளையாட்டு வண்டி விரைவா சென்றடையோ என்பதுதான் இந்த ஆய்வுடைய சிக்கல். இப்ப இந்த ஆய்வுடைய நோக்கத்தை பார்த்திடலாம். நோக்கம்: மேற்பரப்பின் வகைக்கும் விளையாட்டு வண்டி பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. அதாவது இந்த ஆய்வுடைய தற்சார்பு மாறி மேற்பரப்பின் வகை, சார்பு மாறி விளையாட்டு வண்டி பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம். இது இரண்டும் சேரும் போது நோக்கம் உருவாகுது. அதாவது மேற்பரப்பின் வகைக்கும் விளையாட்டு வண்டி பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய என்பதுதான் இந்த ஆய்வுடைய நோக்கம். இப்போது நாம் ஆடி மேற்பரப்பை பயன்படுத்தி இந்த வாகனத்துடைய வேகத்தை பார்க்கலாம். 1 2 3. இந்த ஆடி மேற்பரப்புல உராய்வு உந்து விசை குறைவா இருப்பதால வாகனம் எடுத்துக்கொண்ட நேரம் குறைவா இருக்கு. இப்போது நாம் மணல் மேற்பரப்பை பயன்படுத்தி இந்த வாகனத்துடைய வேகத்தை பார்க்கலாம். 1 2 3. இந்த மணல் மேற்பரப்புல உராய்வு உந்து விசை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால வாகனம் எடுத்துக்கொண்ட நேரம் கொஞ்சம் கூடி இருக்கு. இப்போது நாம் புல் மேற்பரப்பை பயன்படுத்தி இந்த வாகனத்துடைய வேகத்தை பார்க்கலாம். மேற்பரப்புல உராய்வு உந்து விசை மிக அதிகமா இருக்கிறதால வாகனம் எடுத்துக்கொண்ட நேரமும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போது நாம் இந்த ஆய்வுடைய மாறிகளை பார்த்திடலாம். முதல்ல தற்சார்பு மாறி. தற்சார்பு மாறி என்பது நாமாக செய்யும் சில மாற்றங்கள் என்பதே தற்சார்பு மாறி. அப்ப இந்த ஆய்வுடைய தற்சார்பு மாறி என்ன? மேற்பரப்பின் வகை. ஆமா, ஏனென்றால் நம்ம 3 வகையான மேற்பரப்புகளை வைத்தோம். ஒன்று ஆடி மேற்பரப்பு, மணல் மேற்பரப்பு மற்றும் புல் மேற்பரப்பு. அதனால இந்த ஆய்வுடைய தற்சார்பு மாறி மேற்பரப்பின் வகை. சார்பு மாறி ஆய்வாக நாம செய்த அந்த மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த மாற்றங்களினால் ஏற்பட்ட விளைவுகளை தான் நம்ம தற்சார்பு மாறி என்று சொல்வோம். இந்த ஆய்வுடைய தற்சார்பு மாறி விளையாட்டு வண்டி 100 cm தூரம் பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம் வினாடி. அதுதான் இந்த ஆய்வுடைய சார்பு மாறி. இப்ப இந்த ஆய்வுடைய கட்டுப்படுத்தப்பட்ட மாறியை பார்க்கலாம். கட்டுப்படுத்தப்பட்ட மாறி விளையாட்டு வண்டியின் வகை. அதாவது இங்க நம்ம ஒரே ஒரு விளையாட்டு வண்டியை பயன்படுத்தியிருக்கோம். மேலும் விளையாட்டு வண்டி பயணித்த தூரம் cm, அதாவது 100 cm இங்க நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மேலும் விளையாட்டு வண்டியின் பொருண்மை, அதாவது இந்த விளையாட்டு வண்டியோட பொருண்மை. இதுதான் இந்த ஆய்வுடைய மாறிகள். நன்றி.